ஓம் தத்புருஷாய வித்மகே வகரதுண்டாய தீமதன்னோ வந்தி பரசோதியா ஓம் பிரதேசராம் பிரபஞ்ச குசும் சாந்தம் சிவமதீனம் நித்திய ஓம் ஹரி ஆயத்த சோமய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பீச்சராகவே கேது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடரை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. நம்ம என்னென்ன காரியங்கள் நினைக்கிறோமோ அது நடக்குமா, இது நடக்குமா, அப்ப எல்லாமே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? அப்ப நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் அந்த காரகத்துவம் வாய்ந்த கிரகங்களின் மூலமாகத்தான். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றி தோல்விகளும் கிரகங்களால் மட்டுமே நடக்கின்றது என்பதை ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதை கணித்து சொல்வதுதான் ஜோதிடருடைய கடமை. உங்கள் வாழ்க்கையில் எது, எங்கே வெற்றி, எங்கே தோல்வி என்பதை ஜோதிடர்கள் சரியாக கணித்து சொல்வதுதான் ஒரு முக்கிய விஷயம், முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதியை எழுதியிருக்கார். இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் பொது பலன்கள். மேசராசியா, மேசராசிக்கான கோடான கோடி பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன்கள். இதுல பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதி, எனக்கு அது நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, கல்யாணம் முடிய மாட்டேங்குது, குழந்தை இல்லை, இப்படின்ற பிரச்சனைகள் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அது எப்பப்ப நடக்கும், அதுக்கு என்ன தசாபுத்தி, எந்த தசாபுத்தியில நடக்கும்ன்றத பிரம்மன் எழுதியிருப்பார். அதுக்காகத்தான் சுயஜாதத்தை பார்க்கணுன்றது. கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் டயத்தை வாங்கிக்கிங்க, சரிங்களா? தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாத பலன்கள். இந்த மாத பலன் செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள், என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த கிரக மாற்றத்தினால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, உங்கள் குடும்பத்தில் என்ன நல்லது நடக்க போகுது, குடும்பத்துக்கு என்ன நல்லது நடக்க போகுது, உங்கள் வியாபாரம் எப்படி, உங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரம் எப்படி விருத்தி அடைய போகுது, என்ன பாதிப்பில் இருந்தது, அந்த பாதிப்பிலிருந்து முன்னேற்றம் பெறுவதற்கான வழிகள் இருக்கா, கடன் பிரச்சனைகள்லாம் தீருமா, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உத்தியோக உயர்வு, நல்ல திருமணம் நடக்குமா, சொத்து வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா, அனந்த பிரச்சனைகள் தீருமா, பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியுமா, எத்தனையோ நாள் புத்திர பாக்கியம் இல்லா இருக்கு, இந்த புத்திர பாக்கியம் கிடைக்குமா, இப்படி பல விஷயங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனை கடந்த கால பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமேல் என்ன நடக்க போறது அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்க்க போறோம். சரியா? இப்ப மேசம் முதல் மீனம் வரை இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போம். மீன ராசினியர்களே, செப்டம்பர் மாத பலன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகும் செப்டம்பர் மாத பலன்கள். சிறந்த பதவி யோகத்தையும், செல்வ யோகத்தையும், தன யோகத்தையும், மிகப்பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு செப்டம்பர் மாத பலன்கள். மீனராசினியர்களே, உங்களுக்குரிய கிரக அமைப்புகளை முதல்ல பார்ப்போம். மீனராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் சுக்கிரன், அதிர்ஷ்டஸ்தானம் சுக்கிரன் இருப்பது. மீனராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது. மீனராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய். மீனராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி, ராகு. இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள். அதாவது முதல் விஷயம், உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கும் 10ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்தில் கேந்திர வலிமையோடு இருப்பது தொழில், கல்வி, வருமானம், முன்னேற்றம், வீடு, வாசல், சொத்து எதுவாக இருந்தாலும் சிறப்பான யோகத்தோடு நீங்கள் நினைத்தமாய் அந்த காரியங்களை வெற்றியாக முடியும் அப்படின்றத முதல் விஷயம். ஆக பொருளாதாரத்திற்கும், தனத்திற்கும், செல்வத்திற்கும் எந்தவித குறைபாடுகளும் ஏற்பட போவதில்லை. ஏன்னா அதே நேரத்தில் உங்களுக்கு சுக்கிரனாகப்பட்ட 3 8க்குரியவர். அதாவது 3ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடுவது, மனசில் ஒரு காரியத்தை நினைக்கணும், சாதிக்கணும், ஒரு புகழ் பெறணும்,
அப்படின்னு ஒரு தெளிவாக முடிவெடுத்து அந்த காரியத்தை செய்கிறது தான் இந்த முயற்சிகள். அதாவது மூளையில் வந்து சிந்திக்கிறது, சும்மாவே இருக்கிற ஏதாவது சிந்தனை பண்ணி சாதிக்கக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியது அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலை. அவர் எங்க புத்திசாலத்தில் இருக்கார், திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கார், தொழிலை வெளிப்படுத்தக்கூடிய இருக்கார், அவர் நல்ல ஒரு வலிமையோடு இருக்கிறார். ஆக அதிர்ஷ்டஸ்தானம், இதுக்கு ஒரு மகாலட்சுமி யோகம் அதிர்ஷ்டஸ்தானம் சொல்லக்கூடியது. அடுத்து மீனராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சூரியன் புதன், உங்களுக்கு 4ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல இருந்தா, அதாவது பூமி இடம் வாசல் சம்பந்தப்பட்டதில் விற்பனை ஆகக்கூடியது. அடுத்து ஒரு தொழில் கல்வி பயிலக்கூடியது. அதே நேரத்தில் ஒரு மருத்துவம் சார்ந்த கல்வி படிக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு தொழிற்கல்வி, மருத்துவம் சார்ந்த கல்வி, பல போட்டித் தேர்வில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய நிலை, இப்படிப்பட்ட நிலையில் ஒரு சிறப்பு பெறக்கூடிய நிலை, கல்வி உயர்வு வரும், கல்விஸ்தானம் உயர்வு பெறக்கூடிய நிலையில். அதே நேரத்தில் உயர்ந்த பதவி பெறக்கூடிய நிலை, உயர்ந்த கல்வி, ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு அதிகாரத்துவம் வந்த கல்வி கற்கக்கூடியதோ இல்லை அதிகாரத்துவம் வந்த உத்தியோகம் பெறக்கூடிய நிலையில் இந்த சூரியன் புதன் கேது இருக்கக்கூடிய நிலை. சிலருக்கு உத்தியோக மாற்றம், உயர்ந்த உத்தியோக மாற்றம் பெறக்கூடிய நிலை, வேற மாநிலங்களுக்கு மாற்றம் பெறக்கூடிய இப்படி அமைப்புகள். அடுத்து உங்களுக்கு தனஸ்தான், ஏன்னா அதுக்கு ஏற்றவாறு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு 2ஆம் குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிநாடு, ஒரு குடும்பம் வெளிநாட்டுக்கு போகிறதோ, புரிஞ்சுட்டீங்களா? இந்த மாதிரி 7ஆம் இடத்துலேருந்து வருமானத்திற்காக வெளிநாட்டுக்கோ வெளியூர்களுக்கோ போகக்கூடிய நிலை இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி ராகு இருந்தா, ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்தா சொத்துக்கள் சேரும், சேமிப்புகள் வருமே, விரயமாகாது. நீங்க சம்பாரிச்ச காசு அனைத்துமே சேமிப்பில் வருமே தவிர விரயமாகாது. அதில் எந்தவித மாற்றமே இல்லை. ஆயுள் காரகன், மேலும் சனி ஆயுள் காரகன், நல்ல நிம்மதியான தூக்கத்தை நல்ல ஆயுளையும் கொடுப்பார். அதில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக 7 சனி பற்றி கவலைப்படாதீங்க, சரிங்களா? நல்லா இருக்கு, நல்ல சிறப்பாக இருக்கு, அதில் வந்து இந்த மாற்றமே இல்லை. இது ஆரம்ப கிரக அமைப்புகள். அடுத்ததாக ஒரு கிரக மாற்றங்கள் வருது. முதல் மாற்றம் 13/9/2025, 13/9/2025 உங்களுக்கு புதனாகப்பட்டவன் உங்களுக்கு 4ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உங்க மனைவிக்கோ உங்களுடைய கணவனுக்கோ சொத்துக்கள் சேரும். இல்ல அவர்களுடைய உயர்கல்வி, ஒண்ணு கணவனுக்கோ, மீனராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு சொத்துக்கள் சேரும், அவங்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு உயர்கல்வி படிக்கலாம், இல்ல அவங்களுக்கு பூமி இடம் சொத்துக்கள் சேரக்கூடிய நிலை ஏற்படும். புரியுறீங்களா? ஆணா இருந்தால் பெண்ணுக்கு சொத்து சேரும், பெண்ணா இருந்தால் ஆணுக்கு சொத்துக்கள், இடங்கள், பூமி இடம், வாசல் சொத்துக்கள், வாகன யோகங்கள் கண்டிப்பா சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். சரிங்களா? அது முதல்ல இருக்கக்கூடிய நல்ல சிறப்பான யோகம். சிலருக்கு மீனராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே சொல்ல வெளிநாட்டு யோகம்ன்றது. அப்ப சொந்த 4ஆம் இடம் சொந்த இடம், அப்ப சொந்த மண்ணை விட்டு வெளிநாட்டுக்கு போறது அடுத்த பாயிண்ட். 4ஆம் அதிபதி நம்ம சொந்த இடத்துல வீடு வாசல் இருக்கக்கூடிய, அது போய் 7ல் உட்கார்ந்தா என்ன, வெளிநாட்டில் போய் உத்தியோகம் பார்க்கறது, வெளிநாட்டில் போய் தொழில் பார்க்கறது, இப்படிப்பட்ட நிலைகள் ஒரு அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் இத்தனை வருஷத்துக்குன்னு அந்த உறுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். சரி, இது புதனுடைய மாற்றம். அது புதன் ஆட்சி உச்சம் பெற்ற புதன் கன்னிராசியில. சரிங்களா? இது இப்போ நடக்க போது 13/9/2025. அடுத்து 14/9/2025 செவ்வாய் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுக்கு 7ல் இருந்து செவ்வாய் 8க்கு போறார். 8 அடிக்கடி சொல்றேன் பணவரஸ்தானம், 8 பணவரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பணவரஸ்தானத்தை யார் பார்க்குறா? செவ்வாய் வந்து 8க்கு வந்துறாரு. அப்ப பணவரஸ்தானம் அப்ப யார் பார்க்குறா? அந்த பணம் காசுக்குரிய குரு பார்க்குறாரு துளாராசி 8ஆம் இடம் உங்களுக்கு. அப்ப குரு அந்த இடத்துல பார்க்குறாரு. அப்ப நிச்சயம் பண வருமானம் கொட்டும், தரும். சரி, அடுத்ததாக உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரனாகப்பட்டவன் வந்து 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போறார். 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போறார். இந்த 6ஆம் இடத்துக்கு போகும்போது அவருக்கு என்ன, 3 8க்குரியவன். 3 8க்குரியவன் 8க்குரியவன் 6ல் போயாச்சு. 3 8க்குரியவன் 6ல் போயாச்சுன்னா அது ஒரு சிறப்பான யோகம், விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் 8க்குரியவன் 6க்கு போயாச்சு, இடம் மாறி
6ல் இருக்கிற 8க்கு போனால் 8லேருந்து 6க்கு போனாலும் எதிர்பாராத ராஜயோகம், உத்தியோகத்தில் உயர்வு, வருமானத்தில் கூடுதல் வருமானம், லாட்டரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த 3 அமைப்புகள் சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 17/9 சூரியனாகப்பட்டவன் உங்களுக்கு 7ல் வந்துறார். சூரியனாகப்பட்டவன் 7ல் வந்தார். அவர் எதுக்கு வர்றாரு? ஏற்கனவே சொல்லியாச்சு, கணவன் மனைவி இருவர் யாராவது ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வெளிமாநிலம் போகணும்னா அதை சூரியன் அதை கொடுக்க வந்துடுறாரு. அவர் 7க்கு வந்துடுறார். சூரியனும் உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவர், உலக நாடுகளுக்கு கூட சூரியன் சம்பந்தப்பட்டவர், உலக வர்த்தகத்துக்கெல்லாம் சம்பந்தப்பட்டவர். அப்போ அவர் 7க்கு வந்துடுறார். 7க்கு வரும்போது கணவன் மனைவி யாராவது பிரிஞ்சு உத்தியோகம் பார்க்கணும், தொழில் பார்க்கணும், வருமானம் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். ஒரு தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் பிரிவு தான், அது எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இது நிச்சயமா நடக்கும். ஆக சில பேர், சில குடும்பங்கள் சில பிரிஞ்சிருந்தா நல்ல வருமானங்கள் பார்க்கணுன்ற ஒரு விதி இருக்கும். அந்த அமைப்பு இப்போ மீனராசி போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஆக மீனராசியுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய தொழில் உத்தியோகம் மாற்றம், பண வருமானம், நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் ஏற்படும். மீனராசினர்களே, இது அனைத்து மீனராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய பொதுவான பலன். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சில விஷயம் ரொம்ப நாள் நடக்கலைன்னு ஒரு மனசுக்குள்ள இருக்கும். ரொம்ப நாள் கல்யாணம் முடியல, தொழில் ரொம்ப நாள் அடிக்கடி பாய்ச்சிக்கிட்டே இருக்கு, கடனுக்கு மேலே கடன் ஆகிட்டு இருக்கு, இந்த வீடை விற்க முடியல, இந்த கொடுத்த காசை வாங்க முடியல, பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிய மாட்டேங்குது, இப்படி ரொம்ப நாள் ஒரு பிரச்சனைகள், அது எப்போ நடக்கும்னே தெரியலன்னு மனசுக்குள்ள ஒரு வேதனையா இருக்கும். ஆனா இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக என்ன பொறுத்தவரை என்ன சொல்ல போறேன், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனால் இறைவனால் படைக்கப்பட்ட இறைவனால் நம் தலையெழுத்து எழுதப்பட்ட பிரம்மசாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்க ஜாதகம் தப்பா எழுதியிருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பா இருக்கணும். இந்த 2 காரணங்களா. புரியுதா? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தான் தவறு. சரி, புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக ஒரு அப்பாயின்மெண்ட் தெளிவா நல்ல திருப்தியா குடும்பத்தோட யாரு சம்மந்தப்பட்டதோ, உங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் சம்மந்தப்படுறாங்களோ அவங்கள உட்கார வச்சுக்கோங்க, ஒரு டைம் ஒதுக்குங்க, ரொம்ப தெளிவாக சிறப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா திரும்ப ஜாதகத்தை தூக்கணுன்ற எண்ணம் வரக்கூடாது. அவரை பார்த்து திருப்தியாக இருக்குன்னு சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த ஆளை ஏண்டா பார்த்துன்னு வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.